ஹாய் ரெட்மின்டஸ் இது வந்து என்ன சைட் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி உள்ள ஒரு 3 BH இண்டிவிஜுவல் வில்லாவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎச் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஹாலில் டிவி, தென் ப்ரையர் யூனிட், தென் பார்ட்டிஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் அந்த கிச்சன் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், பெட்ரூம் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா டிவி அட்டாச் பண்ணுறதுனால நம்ம ஃபுல் பேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரையர் யூனிட் பார்க்கலாம். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக அந்த காடோ ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சுக்கு தகுந்த மாதிரி அது பேக் சைடு வந்து வாலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபினிஷிங் இருக்குமானா இல்லைங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த திங்ஸ் நம்ம வைக்க போகிறோமோ அதை ஹைலைட்டாக காமிக்கணும்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஃபுல் பேனலிங் பண்ணி பேக் சைடில் லைட் கலர்ஸ் கொடுத்து அந்த பார்டர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அழகாக ஒரு பாட்ஸ் டைப்பில் ஒரு டெப்த் எடுத்து தென் அந்த ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு 3 ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் ரேக் கொடுத்துருக்கோம். அது கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ட்ராஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே கேண்டில் பைபிள் வைப்பாங்க, அதுக்குள்ளே ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். கீழே அப்படியே அந்த யூனிட் கீழே வரனால அங்கே எம்ட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு வேண்டி கீழே அந்த ஃபெபிள்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபெபிள்ஸ் தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணி ஃபெபிள்ஸ் போட்டு மேலே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்க்குறதுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. அவங்க எந்த மாதிரி இந்த யூனிட் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்லேயுமே கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி திங்ஸ் வைக்க போகிறேன், இந்த ஒரு ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இவங்க அந்த ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்கும், அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த ஸ்பேசஸ் வேணும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம இந்த பேட்டர்ன் நீட்டாக கிளியராக பாருங்கள். ஏன்னா நம்ம ஹால் இருக்குல்ல, ஹாலில் உட்காந்தாவே சோஃபா போட்டிருக்காங்க. அந்த சோஃபாவுக்கு ஆப்போசிட் பார்த்தாவே ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ப்ரைவேட். இந்த இடத்துல இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்பாட் லைட்ஸாக இருக்கட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். லைட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த லைட்ஸ் வந்து எதுக்குன்னா இண்டிவிஜுவலாக காமிக்கிறதுக்கு வேண்டியது தான் லைட்ஸு. இங்கே கரெக்டாக ஒரு 3 ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண நம்ம நின்று ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு எல்லாமே இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் கொடுக்கும்போது வந்து ஒயிட் கலர் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து வார்ம் ஒயிட் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும்.